நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். நதி ஓரமாய், நதிக்கு ரெண்டு கரை இருக்கு, இக்கரையும் இருக்கு அக்கறை. இந்த ரெண்டு ஓரத்திலும் என்ன செய்யும்? புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அந்த விருட்சங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனி கெடுவதில்லை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நதி பக்கத்துல இருக்கிறது. ஆகவே அந்த நதி பக்கத்துல இருக்கிற அந்த மரங்கள் வளரும், கனிகள் கொடுக்கும், அது கெட்டு போகாது. அது எந்த நதி அப்படி என்றால் 1வது வசனத்துல படிக்கிறோம், ஆலயத்திலிருந்து திரும்பி பார்க்கும்போது வாசற்படியின் கீழும் தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. எங்கிருந்து புறப்படுது? ஆலயத்தின் வாசலிலிருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த மரம் எந்த இடத்துல இருந்து வளருது? நதி, அதாவது கரையினுடைய ரெண்டு ஓரத்திலும், அக்கரையிலும் இக்கரையிலும். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர். அல்லேலூயா. அடுத்து நம்ம வாசல்ல 12வது வசனத்துல அங்க என்ன படிக்கிறோம்? அவைகள், அதாவது அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து வருகிறபடியால். அதுங்க, இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் எங்கிருந்து வருதான்? பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர். அப்படியானால் இந்த மரங்கள் வளருவதற்கு எது உதவுகிறது? தண்ணீர். அந்த தண்ணீர் என்னன்னா ஆலயத்திலிருந்து வருகிற தண்ணீர். அப்ப ஆலயத்திலிருந்து என்ன வரும்? கர்த்தருடைய வார்த்தை வரும், தேவ பிரசன்னம் வரும்,